குடிபெயர்ந்த மக்கள் தங்களோட கலாச்சாரம் மற்றும் தங்களோட உறவுகளோட இணைஞ்சிருக்க பண்டிகைகள் ஒரு காரணமா இருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய புலம்பெயர்ந்த சமூகங்கள்ல ஒன்றா இந்தியர்கள் இருக்கிறதுனால அவங்க வெளிநாடு வாழ் சமூகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியா இருக்காங்க. இந்திய பாரம்பரியங்களுக்கு மரியாதை அளிக்கிற விதமா ஏற்கனவே ஃபிஜி, கயானா, மலேசியா, மொரீஷியஸ், மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ட்ரினிடாட் உள்ளிட்ட பல நாடுகளும் அமெரிக்க மாகாணங்களும் தீபாவளியை ஒரு அதிகாரப்பூர்வ விடுமுறையா அங்கீகரிக்க தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தீபாவளி திருநாள் அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்துல அதிகாரப்பூர்வமான பொது விடுமுறை நாளா அறிவிக்கப்பட்டிருக்கு. கலிபோர்னியா சட்டமன்றம் AB 268 மசோதாவை நிறைவேற்றி தீபாவளியை மாநில பொது விடுமுறை நாட்களோட பட்டியல்ல சேர்த்திருக்கு. இந்த சட்டத்தின்படி அரசு ஊழியர்கள் ஊதியத்தோட கூடிய விடுமுறையை பெறுவாங்க. மேலும் கல்லூரிகள், பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரியில முன்மொழியப்பட்ட இந்த மசோதா இப்போ சட்டசபை, செனட் சபை ரெண்டுலையுமே நிறைவேற்றப்பட்டு மாநில ஆளுநர் கவின் நியூசம் கையெழுத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கு. உலகம் முழுக்க பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளியை அமெரிக்காவோட பல மாகாணங்கள மாதிரி இப்போ கலிபோர்னியாவும் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கிறது பெருமைக்குரிய விஷயம்தான்.